ஹலோ. அதாவது நம்ம காலையில் எந்திரிக்கிறோம்ல, அந்த டைமில் அப்போ ஒரு சம்பவம் ஏதாவது நடக்கும்ல, அது நல்லதாக அமைஞ்சிட்டா அந்த நாளே அற்புதமாக இருக்கும். தப்பி தவறி ஏதாவது தப்பாச்சு, முடிஞ்சுது, அந்த நாள் கிழிஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு நாள் இன்னைக்கு. இந்த நாளின் முதல் சம்பவம் அருமையா இருந்தது, நல்லா இருந்தது. இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப ப்ரீஸியான சூப்பரான ஒரு ஆசமியஸ் டே. காலையில் ஒரு நண்பனோட காலில் பேசினேன். அவன் வந்து அப்படியே குட் நியூஸை வாரி இறைச்சான். அவ்வளோ நற்செய்திகளை வந்து பொழிஞ்சிக்கிட்டு இருந்தான் அவன். எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. அதெல்லாம் என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஆனால் அதுக்கு டைம் ஆகட்டும். இன்னைக்கு இதை லாக் பண்ண மறந்துட்டேன். சத்தம் கேட்குது இல்லை, இனிமே கேட்காது. அப்புறம் இன்னொன்று வந்து, சேனல் ஆரம்பித்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. எஸ், ஒரு வாரம் தொடர்ந்து வீடியோ போடுறது எனக்கு ஒரு பிரச்சனையாகவே இல்லை. ஆனால் இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு பிரச்சனை. என்னன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல, பெருசாக கட்லாம் பண்ண மாட்டேன். பெருசாக கட் இல்லை, சுத்தமாக கட் பண்ண மாட்டேன். அப்படியே ராஃப் பேஜை தான் இறக்கும்னா எப்போ தும்முவேன்னே தெரில. தும்முனா மூஞ்சியில் தாண்டா வந்து தெரியும். அந்த மாதிரி இருக்குது. கோல்டு கொஞ்சம் சிவியராக இருக்குது. போதை வஸ்துக்கள் இன்னும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். இதோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நான் வாழ்க்கையில் பார்ப்பனா அப்படின்னு நினச்சி கற்பனை பண்ணி பார்த்த விஷயங்களில் ஒன்று இன்னைக்கு நடந்தது. எஸ்ஆர்ஹெச் 200 தொடலை. எல்லாம் 300 அடிச்சிருவானுங்க, 350 போயிடும், எல்எஸ்டி பவுலிங் அதெல்லாம் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. பார்த்தா எல்எஸ்டி ஜெயிச்சிடுச்சு. அதுவும் என்ன, 17 ஓவர்லேயே முடிச்சுட்டானுங்கன்னு நினைக்கிறேன் மேட்சை. ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது இன்னைக்கு மேட்ச்சு. அன்எக்ஸ்பெக்டடான்னு கேட்டால் ஆமாம், மேட்ச் ஆரம்பித்து ஒரு ஓவரில் தெரிஞ்சிருச்சு, இல்லை இல்லை எல்எஸ்டி தான் இன்னைக்கு அப்படின்னு. அது வரைக்கும் அன்எக்ஸ்பெக்டட் தான். நாளைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. நாளைக்கு இல்லை, டெக்னிக்கலி இன்னைக்கு ஈவினிங். எவனா கால் பண்ணுறோம் இரு. ஓகே, சொல்லியாச்சு. என்ன சொல்லிருந்தேன், நாளைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. என் கட் ஃபீலிங் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து எனக்கு இது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும். அதை தான் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். டெல்லி கேபிட்டல் ஜெயிக்கணும்னு ஆசை, ஆர்ஆர் ஜெயிக்கணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நாளைக்கு ஆர்சிபி தான் ஜெயிக்கும். இது வந்து எழுதிருந்தேன் வீடியோலேயே சொல்கிறேன்ல. இல்லைனா நாளைக்கு ஏதாவது மாறிச்சுன்னா அப்போ வந்து நான் அப்போ மாறாதுடா, நாளைக்கு ஆர்சிபி தான் ஜெயிக்கும். ஏன்னா வந்து என்னமோ தெரில, 2008க்கு அப்புறம் இன்னைக்கு சேப்பாக்கில் ஜெயிக்க போகிறேன். அதில் எனக்கு எந்த வித சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு ஒரு துக்க செயலும் நடந்தது. அது வந்து இஷான் கிஷான் பாவாங்க. அந்த மனுஷன் போன மேட்ச் செஞ்சுரி அடித்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவன் எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸுன்னு இல்லை, எல்லாருமே இஷான் கிஷான் முதல் மேட்சே வந்து பொழந்துட்டா, அடி போட்டு ஆர்ச்சர் எந்த அளவு செலிப்ரேட் பண்ணாங்க.
ஆர்ச்சரை சர்க்காஸ்டிக்காக செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் என் தலைவனை இஷான் கிஷானை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. நான் கூட நிறையா ஸ்டோரி இப்போ போடல, அப்போது அவன் முன்னாடி இந்த டோர்னமெண்ட்லாம் ஆடும்போது போட்டுட்டு இருந்தான், பயங்கரமாக போட்டுருந்தேன். எனக்கு அவன் செஞ்சுரி எடுத்ததில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனால் எஸ்ஆர்ஹெச் விசஸ் எல்எஸ்ஜி மேட்ச்சில் டக் அவுட் ஆகிட்டான். நான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தெலாம் நான் பார்ப்பேன்னு என் வாழ்க்கையில் நினச்சதே இல்லை. இஷான் கிஷான் டக் அவுட் ஆகிறத நான் பார்ப்பேன்னு நினச்சதே இல்லை. அது இன்னைக்கு நடந்தது. ஒரு மாதிரி நிறையா விசித்திரமான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த வகையில் இந்த நாள் வந்து இந்த மார்ச் மாதத்தில் ஒரு நல்ல நாளாகவே இதை கொடுக்கலாம். இன்னும் என்ன 28, 29, 30, 31 இன்னும் 4 நாள் இருக்குது. பட் ஸ்டில் 27 ஓன்ஸ் மை ஹார்ட். கரெக்டாக சொன்னேன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை பற்றி பேசணும்னு நினச்சேன் நேத்தியே. ஆனால் ரெக்கார்ட் பண்ண உட்காந்தோடனே டக்குன்னு வரல. வீர தீர சூரன் ஏதோ ரிலீஸ் ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருந்தது, அதெல்லாம் சொல்லலாம்னு நினச்சேன், எதுவும் சொல்லலை. இன்னைக்கு கிளியர் பண்ணிட்டாங்க. 10:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து பார்க்கணும், பொறுமையாக பார்ப்போம். 4ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சிடும். 4ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சோடனே பார்ப்போம், கண்டிப்பாக பார்க்கணும். வீர தீர சூரன் பார்க்கணும். நீங்களும் பாருங்க அடி, நீங்களும் பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. சஜஷன் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக தொடர்ந்து பாடல்களே கொடுத்துட்ருக்கேன்ல. இன்னைக்கு வந்து படம், என்ன படம்? இன்சென்டைஸ் பாருங்கள். இந்த ஓல்டு பாய்லாம் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஓல்டு பாய் தெரியும், ஓல்டு பாய் பார்க்கலையா நீ இன்னும், ஐயோ ஓல்டு பாய் பார்க்கலையா, அவ்வளோதான் போச்சு, நீ செத்துரு இன்னைக்கே போயிடலாம் சொல்கிறப்பானுங்க. அதெல்லாம் இல்லை. ஓல்டு பாயை விட மிக பயங்கரமான ஒரு படம் வந்து இன்சென்டைஸ். அது நான் சொன்னாலாம் புரியாது, நீ போய் பாரு, அவ்வளோ சூப்பராக இருக்கும் படம். ஏன் நான் ஓல்டு பாயை கம்பேர் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும், படம் பார்க்கும்போது தெரியும். இப்போ கூட என்ன பெருது இது, ஆனால் அது படத்தில் மேட்ரே இல்லை, இன்னும் பெரிய விஷயம் இருக்குது. அதை நீ போய் பாரு. அது உங்கள்கிட்ட உட்காந்து பேசும்போது பெரிய பிரச்சனையாக இருக்குதுடா. வீட்டில் இருந்த 8 சட்டையும் காலி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து திரும்ப வந்து போட்ட சட்டையை தான் போடுவேன். அதெல்லாம் வந்து எவனும் கேட்கக்கூடாது. அவ்வளோதான், இதுதான் நினைக்கிறேன். இன்னும் சட்டை நிறையா இருக்குது, டிஷர்ட்டு அவ்வளோதான். டிஷர்ட் நான் பெருசாக வீட்டில் போடுறதோட சரி, வெளியே போடும்போது டிஷர்ட்லாம் பெருசாக போட மாட்டேன். நல்லா அரக்கை சட்டை போட்டு பெருசாக இந்த ஃபேஷன்லலாம் என்றைக்கும் உள்ளே பூந்து நோண்டுனதே இல்லை. எனக்கு சட்டை போடணுங்கிற ஆசை கிடையாது. எங்கள் வீட்டில் டிஷர்ட் போட்டு போனால் எங்கள் குடும்பத்துலலாம் வந்தாச்சு, நீங்கள் எடுக்க ஃபோட்டோவான்னு ஒத்தி வச்சுருவானுங்க நம்மளை. அதனால் வந்து வெளியே போகும்போது பெரும்பாலும் சட்டை அணிவதே வழக்கமாக இருக்குது. நாளை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம், நல்லா படிங்க. நானே படிக்கணும். தோப்பம் முடிச்சுட்டு போயிடுவேன். எஸ்கியூஎல் முடிச்சுட்டு ஒருத்தன் சொல்லிக் கொடுக்க சொன்னான், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எஸ்கியூஎல். இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ கட் பண்ணிடுவேன். எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்ல விட்டுட்டோமே அப்படின்னு வரும். இப்போது மைண்டுக்கு எதுவும் பெருசாக இல்லை. அதான் இன்னைக்கு நாள் ரொம்ப அருமையான நாள்ரா. எஸ்ஆர்எஸ் தோக்கிறத பார்த்துட்டேன். அருமையான நாளுங்கிறத விட வித்தியாசமான ஒரு நாள். நம்ம வந்து இதெல்லாம் நடக்கும், நடக்குங்கிற பார்,
இதெல்லாம் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, இதுவா சான்ஸே இல்லை நினச்சிட்டு இருப்போம்ல. அந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து நடந்தது. சரி பாரு, நல்லா படி, நாளைக்கு போய் ஒழுங்காக எக்ஸாம் எழுது, நேரத்துக்கு போய் தூங்கு. வாய் வாய்.